ஏழாம் வகுப்பு அறிவியல் 2வது பாடம் அண்டம் மற்றும் விண்வெளி. முதல் கேள்வி, நிலவானது பூமியை ஒருமுறை சுற்றி வர டேஷ் நாட்கள் ஆகும். ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கோங்க, அதுக்குரிய ஆன்சர் சொல்கிறேன். விடை 27. இரண்டாவது கேள்வி, இன்றைய நாளில் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு அருகில் நிலவு இருந்தால் 27 நாட்கள் கழித்து நிலவானது டேஷ் நட்சத்திரத்திற்கு அருகில் இருக்கும். விடை அஸ்வினி. தொலைநோக்கியை கண்டறிந்தவர் யார்? ஹான் லிபர்ஷே. அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஷ் என்று பெயர். சுருள் விண்மீன் திரள். டேஷ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுடைய துணைக்கோள்களை ஏவும் திறன் பெற்றது. GSAT 19. முழு நிலவு நாளன்று சூரியன் மேற்கில் மறையும் பொழுது நிலவு மேற்கில் தோன்றும். இது சரியா தவறா? விடை தவறு. ஏன்னா அது கிழக்கில் தோன்றும். நிலவானது பாதியை விட குறைவாக ஒளிரும் நிலைக்கு பிறை நிலவு என்று பெயர். விடை சரி. கலீலியோ புவிமைய கொள்கையை வழிமொழிந்தார். விடை தவறு. தாலமிதான் புவிமைய கொள்கையை வழிமொழிந்தார். நமது பால்வெளி திரளானது நீள்வட்ட விண்மீன் திரள் ஆகும். விடை தவறு. இது கோடிட்ட விண்மீன் திரள். நமது சூரிய குடும்பத்தில் உள்ள வெள்ளிக்கோளுக்கு நிலவு கிடையாது. விடை சரி. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.